அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேத்துப்பட்டு மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் +2 படித்து வந்த மாணவர் வீட்டின் 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சேத்துப்பட்டு குருசாமி சாலை இருக்கக்கூடிய மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த கிஷோர் என்ற மாணவன் உருவ கேலியாலும் ராகிங் கொடுமையாலும் தனது வீட்டின் 4வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சோக சம்பவம் நேற்று நடைபெற்றது. நேற்று இரவு 6:15 மணி அளவில் தனது வீட்டிற்கு வந்த பள்ளி மாணவன் பள்ளி சீருடையிலேயே வீட்டின் 4வது மாடியிலிருந்து குதித்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். சக மாணவர்கள் பள்ளியை தொடர்ந்து தன்னை உருவக்கேலி செய்ததாகவும் இதை குறித்து ஏற்கனவே பள்ளி முதல்வர் சுந்தரி அவர்களிடம் புகார் அளித்த போதும் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் 3 மாத காலமாக இந்த உருவக்கேலி சம்பவங்களும் ராகிங் கொடுமையும் நடந்து வந்ததுனால அது குறித்து நேற்றும் பள்ளி முதல்வர் சுந்தரி சந்தித்து கடிதம் மூலமாக தனது தாய் நித்யா மூலமாக புகார் அளித்த நிலையிலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இன்று விடுமுறையை விட்டு நாளை விசாரிப்பதாக கூறி அலட்சியமாக கூறியதாக கூறி 4வது மாடி டெரஸுக்கு சென்று சன்செட்டில் அமர்ந்திருந்த மாணவன் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் குதிப்பதற்கு முன்பாக தனது தாயாரிடம் பள்ளியில் மாணவர்கள் பாத்ரூமில் என்னை பிளஸ் பண்ண வைத்து விட்டார்கள் என்று கூறி குதித்ததாகவும் தனது தந்தையிடம் இதை கூறிவிடுங்கள் என்று கூறி அவர் குதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழே விழுந்து படுகாயங்களோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மருத்துவர்கள் பரிசோதித்து அவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நித்யா மற்றும் அவரது கணவர் கோபிநாத் ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பா பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் அதே போல சக மாணவர்கள் 3 பேரின் பெயரை குறிப்பிட்டும் கிஷோரின் பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். பள்ளி முதல்வர் மற்றும் வகுப்பு ஆசிரியர் ஆகியோரிடம் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அந்த சக மாணவர்கள் 3 பேரிடமும் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜோக்கர் கருப்பாக உள்ளதாகவும் குண்டாக இருப்பதாகவும் அடிக்கடி அவர்கள் கூறி உருவக்கேலி செய்து வந்ததாகவும் ஆனால் பள்ளி நிர்வாகம் இது குறித்து அலட்சியமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க தவறியதால் தனது மகன் உயிரிழந்ததாக புகாரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பள்ளி நிர்வாகத்திடம் இந்த விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். தொடர் விசாரணைக்கு பின்பாக ராகிங் கொடுமையால் தான் அந்த சிறுவன் உயிரிழந்தானா என்பது குறித்து தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.